சரி அவர் இருக்கு அப்படியா போயிடுச்சு. அடுத்ததாக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமோ ஓம் நமச்சிவாய ஹர ஹர சிவ 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 ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர 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 சிவ சிவ ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹரஹர பார்வதி பதே நம. சரி கொண்டு போறீங்களா? என்னங்க ஐயா கடல்ல வந்து தீபாவளி காட்டுறதுக்கு புறப்பாடு சாமி வந்து எழுந்தொருளி நடராஜர் குளத்துல இங்க வந்து அனுகிரகம் காமிச்சு கொடுத்துருக்காரு. இந்த மீனேஸ்வரர் வழியா ராமேஸ்வரம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த அர்ஜுனேஸ்வரர் வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்வது மிக சிறப்பு. இந்த கோவில் மருத மரத்தடியில சுவாமி எழுந்தொருளி இங்கே காட்சி கொடுக்கிறாரு. எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை ஆலவாய் அருப்பணி மன்றம் ஒவ்வொரு மாதமும் பழமையான சிவாலயங்களை தேடி ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டு வருகிறோம். அறியப்படாத சிவாலயங்களை, தென் தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களை ஒவ்வொரு மாதம் அபிஷேகம் 108 மூலிகை பொடிகளால் அபிஷேகம் பண்றோம். உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பழமையான ஆலயங்களை தேடி தேடி அடியாருடைய உதவி கொண்டு இறைவனுடைய திருவருளா பெருளால் ஒவ்வொரு மாதம் அபிஷேகம் பண்ணிட்டு வரோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணிலான உயிர்களை இயற்கை காவு கொண்ட ஒரு மாதமாக வருத்தப்படுவோம். ஒவ்வொரு நவம்பர் மாதமும் வந்து இந்த மாதிரி நடக்குது. இதுல ரொம்ப நம்ம ஈழத்துல நடந்தது ரொம்ப பெரும் கொடுமை. அதுக்கு நம்ம வந்து அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தும் கூட தமிழ்நாட்டிலையும் ஈழத்திலையும் நடந்த நிகழ்வுக்காக இன்னும் துன்பப்படுகிற அன்பர்களுக்காக அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும்
இறைவன்கிட்ட மன்றாடி கேட்கறதுக்காகவே இந்த 108 மூலிகை பொடிகள் வந்து அபிஷேகம் அவங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்வு மேலும் நடக்காம இருக்கணும். இனி வர காலங்களில் தேவையான மழை பெய்து மக்களுக்கு நலம்பெற வகையில் இனி வர நவம்பர் மாதம் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு முதற்கட்டமாக எல்லோரும் மரக்கன்று நடுங்க. அதுபோக உங்களுக்கு வெளியில மரக்கன்று நடக்கிறது ஆலயத்தில் நடங்க. நம்ம முன்னோர்கள் இதை கணக்கில் கொண்டுதேன். அந்த காலத்துல ஆலயத்துல மரக்கன்று நட்டாங்க. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த காலத்துல யாரும் படிப்பறிவை காட்டிலும் ஒழுக்கந்தே மேன்மையானது. என்ன காரணம்னா ஆலயத்தில் வந்தாங்கன்னா நீ உடல்நிலை சரியில்லையா, நீ உடனே இந்த ஆலயத்தை சுத்தி வந்துடுவாங்க. உடனே சரியா போய் மூச்சு காத்து. குழந்தை இல்லையா, ஆலயத்தை சுத்தி வந்துடுவாங்க. அதனாலதான் அவர்கள் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கருவறையில போகக்கூடாது, இந்த வழியாத்த வரணும், இந்த வழியாத்த போகணும்னு. அங்க உள்ளவளை அபிஷேகம் பண்றவங்களுடைய அந்த குருக்களுடைய சொற்படி நடக்குன்னு சொல்லி பல கட்டுப்பாடு வச்சுக்கணும். ஒழுக்கத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. அப்படி சொல்லித்தரது நம்முடைய சிவ வழிபாடு மட்டுமே. அதனாலே சைவ சமயம், சைவ நெறி, சைவ சித்தாந்தம் எல்லாமே கலந்து வந்து நம்முடைய முன்னோருடைய வழிபாடு வரை நடக்கிறோம். அந்த வகையில் இந்த அபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த ஆலயம் எங்கே இருக்கு என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. அதாவது மீமிசல் சத்திரம்பட்டம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு அர்ஜுனேஸ்வரருடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ சிறப்பான முறையில் இந்த ஊர்க்காரோட ஒத்துழைப்போட இன்னும் மேல சொன்னா ராமேஸ்வரம் ராமசேது சமுத்திர ஆரத்தி குழு பெரும் பங்கு வச்சாங்க. சற்று நேரத்தில் நம்ம கடற்கரையில் உள்ள அந்த பகுதியில் காசியில் நடப்பதை போது கங்கா தீபாராத்தி நடைபெறவிருக்குது. அடியார்கள் எல்லாம் நீரில்லா நெற்றி பால் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னாலே நீரினால நல்லது. ஆனா நீரை மதிக்க தவறணும்னா இன்னும் பேரிழிப்பு சந்திப்போம். உதாரணத்துக்கு ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாயை படித்தாலும் தண்ணீரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். இனிவர காலங்களை போற்றுவோம் நமச்சிவாய சிவாய.